வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெங்களூர் ஸ்பெஷல் மதுர் வடை. இந்த மதுர் வடைக்கு ஏன் இப்படி பேர் வந்தது அப்படிங்கிறது ஒரு குயிக் ஸ்டோரி. பெங்களூருக்கும் மைசூருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தோட பேர் மதுர். இந்த ஊரில் ஒருத்தர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹோட்டல் நடத்திட்டு இருந்தாராம். அவர் ரொம்ப பிஸியாக இருந்த டைமில் ஏதாவது குயிக்காக ஒரு ஸ்நாக் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சப்போ தான் இந்த மதுர் வடை அவருக்கு வந்திருக்கு. மைதா, ரவை, அரிசி மாவு இதை மூணையும் போட்டு குயிக்காக ஒரு வடை பண்ணி ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார். அதனால் அந்த வடைக்கு அந்த ஊரோட பேரையே வச்சு இப்போது இந்த பெங்களூருக்கும் மைசூருக்கும் நடுவில் இருக்கிற எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லேயும் இந்த மதுர் வடை கிடைக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும். குயிக்காக பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வடை பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை காய வச்சுக்கலாம். கடாயில் எப்பொழுதுமே கால் அளவு மட்டுமே நீங்கள் எண்ணெயை காய வைங்க. ஏன்னா பொரிச்ச எண்ணெயை நம்ம ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அடுப்பும் மிதமான சூட்லேயே இருக்கட்டும். அப்போ தான் உங்களுக்கு மாவு ரெடி ஆகிறதுக்கும் எண்ணெய் சூடாகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு மைதா மாவு, 1/2 கப்பு அரிசி மாவு, 1/2 கப்பு ரவை, பொடியாக நறுக்கின வெங்காயம் ஒரு 3/4 கப்பு. இது ஒரு பெரிய வெங்காயம் அளவு. பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, கொஞ்சமாக ஜஸ்ட் வாசனைக்காக தான் போடுறேன். நல்லா 1/2 கப்பு நறுக்கின கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் பச்சை மிளகாய், நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. வாசனைக்கு பெருங்காயம், தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் சேர்த்துட்டு கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். தண்ணி முதல்ல போட்டுட வேணாம். ஏன்னா வெங்காயத்தை நல்லா பிசையும் போது உங்களுக்கு என்ன ஆகும்னா அதுலேருந்தே நீர் விடும். அதனால் தண்ணி முதல்ல சேர்த்துறாதீங்க. ஸோ இப்போ நல்லா இதை கலந்தாச்சு. 1 டேபிள் ஸ்பூன் சூடான எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த சூடான எண்ணெய் ஏன் சேர்ப்பாங்கன்னா வடை நல்லா கிறிஸ்பாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கிறதுக்காக தான். ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா சிலவங்க சோடா உப்பு சேர்ப்பாங்க. நான் சோடா உப்பை அவாய்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த சூடான எண்ணெயை சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா ஸ்பூனில் கலந்து விட்டுக்கலாம். கையில் கலந்துடாதீங்க. ஏன்னா எண்ணெய் சூடாக இருக்குங்கிறதுனால உங்களுக்கு கையில் சுடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிட வேணாம். ஏன்னா மைதா மாவு போட்டுருக்கிறதுனால உங்களுக்கு மாவு ரொம்ப குழன்னு ஆகிடும். அதனால் கரெக்டான பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். மாவு ரெடி ஆயாச்சு. வடை தட்டுறதுக்கு ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் எண்ணெய் தடவிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு வடை ஒட்டாமல் கையில் எடுக்க வரும். அதே மாதிரி நீங்கள் கையிலையும் நீங்கள் எண்ணெயை தடவிட்டு நீங்கள் வடை போடலாம். இப்போது தேவையான அளவு மாவு எடுத்து இந்த ஷீட் மேலே வச்சுட்டு மெல்லிசாவும் இல்லாமல் மொத்தமாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் திக்னஸ்க்கு நம்ம வடையை தட்டிக்கலாம். கடாயோட அளவுக்கு தகுந்த மாதிரி ஒரு 3-4 வடை தட்டி வச்சிட்டோன்னா எண்ணெயில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சாச்சு. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தட்டி வச்சுருக்கிற வடைகளை போட்டுற வேண்டியது தான். கடாய்க்கு தகுந்த அளவுக்கே நீங்கள் வடைகளை போடுங்க. ஏன்னா ரொம்ப எண்ணிக்கை ஜாஸ்தியாக போட்டுட்டிங்கன்னா வடை உடஞ்சிடும். அதனால் கரெக்டாக போட்டுக்கோங்க. நான் இந்த கடாய்க்கு ஒரு 3-4 வடைகள் போடலாம். அப்பப்போ இடையில இந்த வடையை திருப்பி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனில் வர வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுக்கணும். உடனே திருப்பி விட்டுறாதீங்க. ஏன்னா உடையறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் நேரம் கழித்து இதை நல்லா திருப்பி விட்டு நல்ல பொன்னிறமாக ஆனதும் நம்ம இந்த வடையை எடுத்துடலாம். வடையோட கலர் மாதிரி நல்ல பொன்னிறமாக ஆயாச்சு. இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துட வேண்டியது தான். குயிக்காக சுலபமாக பெங்களூர் ஸ்பெஷல் மதுர் வடா இஸ் ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கௌஷிஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா ரெசிபிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.